அஸ்ஸலாமு அலைக்கும். கும்பகோண கடப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, பச்சை மிளகா, கசகசை ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் பொட்டுக்கடல, இதை மையாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் பருப்பையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து விட்டு கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை மட்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். இது வணக்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பருப்பை கரைச்சி அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதையும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி விட்டுட்டு மல்லித்தலை போட்டு உப்பு மல்லித்தலையும் போட்டு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு சூடான இட்லி, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பர் சைடிஷான இது ஒரு ஐட்டம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்.